Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம creamy Szechuan pasta எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம். சோ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு pan வெச்சுக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் அதுல ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதல நான் 1 டேபிள்ஸ்பூன் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். Next 1 tablespoon குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நான் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் நல்லா ஒரு 5 to 10 minutes ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது சைடில் நல்லா எண்ணெய் விட்டு இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 2 tablespoon soya sauce, one tablespoon vinegar, and 1 tablespoon tomato sauce. கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம செஷ்வான் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்தா இப்படி நீங்கள் தட்டில் எடுத்து போட்டு கட் பண்ணால் அது கட் ஆயிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் பாஸ்தாவை வாட்டர்லேருந்து ட்ரைன் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 tablespoon பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் நான் இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 1 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கேரட், பீன்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 tablespoon சால்ட், 1 tablespoon பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் 2 cubes பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதில் நான் 2 tablespoon மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அதை லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அதில் கட்டிகள் எல்லாம் கரைச்சி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கட்டியும் இல்லாமல் அது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செஷ்வான் பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக கேப்சிகம் மட்டும் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சால்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா சால்ட் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம க்ரீமி செஷ்வான் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிள் க்ரீமி செஷ்வான் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.